பண்ணியிருக்காரு, அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு, கோ டேரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு, ஷெட்யூல் டேரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. இது மாதிரிலாம் ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இன்றைக்கி ஒரு படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்காரு. ஸோ அவரோட உழைப்பு தான் முழுக்க முழுக்க காரணம். உழைப்பு, நிறைய நண்பர்கள் ஆசீர்வாதம், கடவுளோட ஆசீர்வாதம் கூடவே இருக்கிறதோடு தான் ஒரு இந்த லெவலுக்கு கீழே இறங்கி வந்து இன்றைக்கி மேலே ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காருன்னா ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. இந்த திரைப்படம் வந்து ஒரு தடவை பார்க்கலாம். ஏன்னா டைட்டிலே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. LSS, லவ், சப்ஸ்கிரைப், ஷேர், எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டான இது. ரொம்ப அதாவது கதாநாயகன் ஃபர்ஸ்ட் மூவி, ரொம்ப வந்து ஃபர்ஸ்ட் மூவி தெரியாத அளவுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே நடிச்சிருக்காரு. சில சீன்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். அவர் நல்லா நடிக்க வேண்டிய இடத்துலனா சில இடத்துல வந்து நான் நடிக்கலை. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு மாதிரி நடிச்சிட்டு செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் எமோஷன் டச் சீன்ஸ்லாம் கொஞ்சம் இன்னும் அவர் அதிகமாக ஹோம்ஒர்க் பண்ணணும். டைரக்டர் அவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேலை வாங்கியிருக்கணும். கதாநாயகன் நல்லா பண்ணியிருக்காரு. மற்றபடி சப்போர்ட்டிங் கொடுத்த கேரக்டர்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் மியூசிக், சாங்ஸ் எல்லாம் எல்லாமே கேட்கும்படி நல்லா இருக்குது படம். இது இன்னைக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் LSS. கண்டிப்பாக வந்து ஒன் டைம் பார்க்கலாம் படம்.